பிக் பாஸ் வீடு டே 2. பிக் பாஸ் வீடு பார்க்க அப்படி தானே இருக்குது. ஆமாம். ஏ பிரசாத் தின்றா பாலு வந்துருக்காரா? அதுக்குள்ள பேர் என்ன பிரசாத் ஆள் சொல்லிட்டு பார்க்கலையே. இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணா ப்ரோ. சொல்லு ப்ரோ. பிரசாத் ஆள் தெரிவிக்கிறாரா? அவன் வாயில சொன்னா பிரச்சனை, நம்ம சொல்றோம் நம்ம மாட்டிக்குவோம். சரி ப்ரோ. நிறையா இருக்கு ப்ரோ, எது கேட்குறேன்? ஒன்று ரெண்டுனா சொல்லலாம். இல்லை ஸ்ரீநிதி சாத்தியா அந்த தூக்கத்திலே பார்த்தியா ப்ரோ? நான் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. என்ன ஃபேன் இது, வித்தியாசமான ஃபேனாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி கிளம்புறோம் மீன்ஸ் இன்றைக்கி ஒரு 4 ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஏரியாங்கிறது தெரில. ஃபர்தராக என்னென்ன ஏரியாங்கிறத பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். காலையில் 8 மணி ஆகுது. ஸோ எல்லாருமே குளிச்சு கிளம்பியாச்சு. 1 டே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2000 per head. ஆனால் 1000 per headங்கிற மாதிரி நிறைய மெம்பர்ஸ் வரும். 1000 per headங்கிற மாதிரி புக் பண்ணோம். சாப்பாடு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ சாப்பாடு சொல்ல வேணாம், அது சுமார்னே சொல்லலாம். வெளில சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்து, அதாவது ஓவராலாக ஒரு பேக்கேஜாக பே பண்ணி போகிறது பெட்டருங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இங்கே கடையும் கிடையாது. இந்த ரூமை தள்ளி அடுத்த வீதியில் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹோட்டல் ரூம் பக்கத்துலேயே, அதாவது தடுக்கி விழுந்தால் ஒயின் ஷாப்புங்கிறதுலாம் ஒரு வரம். ஏன்னா என்ன டைம் கடைசி 10 மணி வரைக்கும் கூட நம்ம போய் என்னன்னாலும் பை பண்ணி வாங்கிக்கலாம். 9 ஆகுது, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குன்னா ஒயின் ஷாப்புக்கு ஓட வேணாம். ஒயின் ஷாப் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது நான் யாருக்கு சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு புரியும். இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு சுவாரஸ்யமாக. பார்ப்போம், அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் வருவார். அவர் தான் எங்கள் கேங்கோட கைப்புள்ள. இப்போ உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காரு, வரட்டும். அவர் பேர் நாங்கள் அவர் செல்லாமல் கேபின்னு கூப்பிடுவோம். கிருஷ்ணபிரசாத் அவர் பேர். வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா. கைஸ், நெக்ஸ்ட் டைம் நானும் என் பையனை கூப்பிட்டு வரணும். ஸோ வந்தால் ரொம்ப ஜாலியாக இருப்பான். இந்த வாட்டி என்னால் கூப்பிட்டு வர முடியல. காரணம் என்ன, ரொம்ப சேட்டை பண்ணுவான். அந்த ரீசனுக்காக தான் அவனை கூப்பிட்டு வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு வரணும். எப்படி என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நல்ல வார்த்தையாக காலையில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து எப்போ சரக்கு? ரவுண்ட் 2 சரக்கு. சரி, நம்ம போகலாமா? வாங்க, சுற்றிட்டே பாருங்க. கேமரா பார்த்தா இந்த மதரசா படத்தில் சினிமா கேமரா பார்த்தாலே உங்களுக்கு வேற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கேன். அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, பூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேரம் விடுறதுக்குள்ளே வருவாங்க பொறுக்கி பசங்க. பாக்குறேன் அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. என்ன நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே.
ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க இப்ப பாரு ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஸ்ரீ சக்கர மகாமேரு டெம்பிள். இப்போ ரெண்டாவது காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர மகாமேரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். கார் இருக்கா ப்ரோ? ஓரளவுக்கு இன்னும் சரியாகலை. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஸோ இது பெருமாள் கோயில். அடுத்து இப்போ நம்ம போக போகிறது தியான மண்டபம். டயர் ஏறதுக்கு இறங்குறதுக்கு. ஸோ உள்ளே அலௌடு இல்லைங்க, கேமரா அலௌட் கிடையாது. அதனால தான் ஃபோட்டோ எடுக்க முடியல என்னால். இப்போ நாங்கள் வெளில வந்துட்டோம். ஸோ கைஸ் நம்ம வெளில போவோம். முடிஞ்சு இந்த கோயிலில் பெருமாளும் விஷ்ணு சிவனோட நடராஜர் சிலை இது எல்லாமே இருக்குது. நாய் வந்து வந்துருக்கு பாருங்க. அப்படி அதுவும் தியானம் பண்ணுதா? அவரும் தியானம் பண்ணிட்டு இருக்காரா? சார் டிக்கி அங்கிட்டு வச்சுட்டு அங்கிட்டு பண்ணுங்க. வாசலை பார்த்து பண்ணிட்டு இருக்காரு.
முட்டிடு சாமி. போதும் 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 போதும். தொட்டு கும்பிடு. ஒரு ஹாய் போடுங்க எல்லாம். ஹாய். வண்டிக்காக போகுது எல்லாம் மேலே வராங்க. உட்காந்தாங்க இடம் இருக்க மாட்டாங்க. எப்போதான் இறங்குவாங்க அடுத்த ஸ்பாட்டில். என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? இதை யாரும் சின்ன வயசில் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க இந்த சாக்லேட்டை. ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான சாக்லேட் இது. நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சுற்றுச்சூழல் பார்க்கு. இங்கே பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன பையங்களுக்கு 10 ரூபா, கேமராக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அது பழைய பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். ரொம்ப பழைய பிரிட்ஜ். ஸோ குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நிறையா இருக்குங்க. அப்புறம் அந்த கயிறில் நடப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீ தான் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கும் அமௌண்ட்டு. அண்ணன் சரக்கை போட்டு சித்தன் போக்கே சிவன் போக்குன்னு தூங்குறாரு.
என்ன ஏதோ முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது, இல்லை வித்தியாசம் தெரியுதுல்ல? ஐப்ரோ பண்ணீங்களா? என்ன பொம்பளை வேஷம் போட வச்சுட்டு இவன் எங்க சுத்துறான்னு தெரியல. இதுல இந்த பூ வேற. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த பார்க்லேருந்து அடுத்து எங்கே போகிறோங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அடுத்து என்ன, சாக்லேட் தான், ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. உள்ளே போவோமா? ஸோ கிளம்பியாச்சு. கைஸ், இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். இங்கிட்ட வந்து வியூ பாயிண்ட். வருக வந்தால் காசை முடிக்கிறீங்களே. ஆன்ல தான் இருக்கா? 2 கிலோமீட்டர் சொன்னீங்க. பக்கம் தானா? பவர் பாய் பாம்பு விற்கிறாங்களா? பாம்பு விற்கிறாங்களா? என்ன எங்கே வர சொல்கிற? விற்கிறாங்க. நான் என்னமோ நினச்சேன். ஒரு அதே பால் எங்கேயாவது ஏதோ வச்சிருக்காங்க போல. சுட்டா அது ஒன்றும் இல்லை. ரோஸ் கார்டன் பார்த்துக்குங்க. நம்ம உள்ளே போகல, ஏன்னா 50 ரூபாயா. 50 ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு இது ஒர்த்து இல்லை. 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரோஸ் வந்து போட்டிருக்காங்க அவ்வளோ இருக்குது தோட்டம். இதுதான் டிக்கெட் கவுண்டர், ரோஸ் கார்டனோட டிக்கெட் கவுண்டரு. ஸோ அடுத்து லேடி சீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஏதோ ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க லேடி சீட்டில். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டைம் இப்போது 2 மணி ஆச்சு. இன்ன வரைக்கும் யாருமே சாப்பிடல. நாங்கள் யாரும் சாப்பிட்டா சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு மைண்ட் வச்சுருக்கோம். அப்பா
ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கவே முடியல. ஸோ அந்தளவு டயர்டாக இருக்குது. இதுதானே நம்ம வண்டி. ஸோ இதுதான் லேடி சீட் வியூ பாயிண்ட். சில்லி இருக்கு, வெங்காயம் போட்டா போடுவோம். எத்தனை போட? 4 3 ஒரு ஆம்லேட், மிளகாய் வெங்காயம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு. ஸோ இதுதான் லேடி சீட். அதான் போத்தீஸ் மங்கலம் தானே. டெலிஸ்கோப்பி வியூ. ஃபைனலாக கிளம்ப போகிறோம். ஸோ மலையை விட்டு இறங்கியாச்சு. இறங்கி ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஆர்கே பால்கோவா அண்ட் ஸ்வீட்ஸ். ஸோ இந்த ஹோட்டலில் தான் டீயை குடிச்சிட்டு நம்ம ஆஃபீஸ் மேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தூங்கணும். கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோங்கிறத லைவாக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ், பிரியா. டாட்டா. இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது.